எங்க ஆபீஸ்ல போட்டி யூஸ் பண்ற ஒரு போன் எது தெரியுமா? விவோட X சீரிஸ் போன் தாங்க. அதுக்கான காரணம் வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா என்னதான் கேமராவோட குவாலிட்டி நல்லா இருந்தாலும் வீடியோல வந்து கோட்டை விட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? ஆனா இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன vivo X200 Pro நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வீடியோ விஷயத்துலயும் சரி அதிகமா ஹைப் பண்ண வேண்டாம், அன்பாக்சிங் போவோம். இதோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். சரி X200 எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு. அதை பத்தி சின்ன சின்ன விஷயம் சொல்றேன், நான் எண்ட்ல சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் a look at X200 Pro. ஆல்ரைட், இது ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான பாக்ஸுங்க. உங்களுக்கு எப்பவுமே விவோட பேக்கேஜிங் வந்து நல்லா தான் இருக்கும். பிளாக் கலர்ல இருக்கு, பியூட்டிஃபுல்லான பாக்ஸ். ஆமாம், இது சர்க்கிளில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேமரா மாடியூல் தான் ஆக்சுவலி. ஆல்ரைட், டாப் லிட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஃபோன் கிடச்சிடும். ஃபோனை சைடில் வைப்போம். அதுக்கடியில் IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. ஃபோனில் ஒட்டி கொடுக்காதது வந்து நல்ல விஷயம் தான். அதை சைடில் வச்சிங்கன்னா 2 பொட்டி இருக்குது. அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொட்டி எடுத்துருவோம். ஓகே, சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உள்ளே கண்டிப்பாக கேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எஸ், ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு நல்ல குவாலிட்டி சிலிகான் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லோ ஆயிரும், பட் இதில் வந்து ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்கனால ஃபீல் நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு டைப் A to டைப் C கேபிள் கிடச்சிடும். அப்புறம் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 120 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன், vivo X200 Pro வந்து உங்களுக்கு 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கிடைக்கும். அதை பற்றி பேசுவோம். ஆல்ரைட், லெட்ஸ் கீப் எவ்ரிதிங் டு த சைடு. ஓகே, இதாங்க ஃபோனு. பெரிய ஃபோன், இட்ஸ் பிக். பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து X100 Pro, X100 Ultra மாதிரி இருக்குல்ல? எஸ், பிகாஸ் சேம் டிசைன் தான். ஆல்ரைட், தேர்ஸ் த ஃபோன். எவ்வளோ பெரிய கேமரா மாடல்னு பாருங்க. ஓய்யோ, இட்ஸ் மேசிவ். ஸோ ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மாடல் வந்து பின்னாடி போர்ஷனில் நிறையா ஸ்பேஸ் எடுத்துக்கும். அண்ட் ஒரு திக்கான கேமரா மாடலுங்க. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணீங்கன்னா டேபிளில் எவ்வளோ எலிவேஷன் இருக்குது பாருங்க. ஸோ பிக் கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கிடச்சிரும். பின்னாடி உங்களுக்கு ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஆர்மர் கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோட ஓன் சொல்யூஷனுங்க இந்த ஆர்மர் கிளாஸ். பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஃபோன் நல்லா இருக்குது. பட் இந்த ஆர்மர்ட் கிளாஸ் எவ்வளோ ப்ரொடெக்டிவா இருக்குன்னு ஒரு மாக் டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எனக்கு தெரியும் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, நீங்க டேரக்டா ஃப்ளோர்ல போட்டு பாருங்கன்னு. எங்க நீங்க வேற ரிவ்யூ யூனிட் அனுப்புறாங்க, அதை ஃப்ளோர்ல போட்டோன்னா உடஞ்சு போச்சுன்னா அப்புறம் ரிவ்யூவே பண்ண முடியாது இல்ல. ஆல்ரைட், லெட்ஸ் ஜஸ்ட் டிராப் திஸ். மா கிரேசி, செம்ம டிராப்புங்க. ஓய்யோ, பை தி வே ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது அதில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்துருவாங்க. அதை வந்து நாங்கள் கழட்டி விட்டோம். பின்னாடியிலேருந்து ட்ராப் பண்ணிட்டா. ஓகே, இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸ்டடியாக இருக்குங்க ஆர்மர்டு கிளாஸ். அட்லீஸ்ட் இந்த மாக் டெஸ்ட்டில் ஸ்டடியாக இருக்குது. ஒரு தடவை சிலிகான் கேஸ் போட்டு காட்டிடுறேன் நான். தேர் யூ கோ, வெரி குட். டிரான்ஸ்பரண்ட் கேஸ்னால உங்களுக்கு வந்து ஃபோனோட டிசைன் இஸ் நாட் அப்ஸ்ட்ரக்டட். இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 2 கலரில் கிடச்சிடும். இந்த கிரே கலர் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொரு பிளாக் கலரில் கிடச்சிடும். பிளாக் வந்து எனக்கு ஆக்சுவலி இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கிரே ஆல்சோ லுக்ஸ் குட். iQOO 13 மாதிரி கொஞ்சம் கிரே கலர் இருக்குல்ல இதோடது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டனா பேண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிடும். பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இன்னும் 2 ஆண்டனா பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் பேண்ட்ஸ். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டனா பேண்ட்ஸ். நடுவில் வந்து USB Type C Gen 3.2 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் Type C போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, சிம் கார்டு ட்ரே இருக்கு, ஒரு மைக் இருக்கு. சிம் கார்டு ட்ரே வந்து ஒரு தடவை திறந்து பார்த்தலாமா? பேசிக் உங்களுக்கு Flagship போன்ல கிடைக்கிற dual nano SIM card support தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். And I was right about it. dual nano SIM card support தான். என் சிம் தான் உள்ள இருக்கு, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலி இங்கிலீஷ் சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபுல் டீடைல் ரிவ்யூ போட்டுருக்காங்க. Find X8 Pro கம்பேரும் பண்ணிருக்கோம். கண்டிப்பா போய் பாத்துருங்க. ஆல்ரைட், ஆமா ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணிருங்க. இங்கிலீஷ் சேனல் பாக்குறீங்கன்னா அங்க போய் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இங்கேயும் உங்க ஆதரவு கொடுத்துருங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, ரொம்ப முக்கியங்க. ஆல்ரைட், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் டிசைன் ஆப்வியஸ்லி சிமிலரா தான் இருக்கு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் X100 Pro. பட் இந்த ஃபோன்ல வந்து உங்களுக்கு இந்த தடவை ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா IP68 ரேட்டிங்கும் IP69 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன 69 ரேட்டிங்? அது ஏன் தனித்தனியா சொல்றேன்? 69னா 68ம் அது இருக்கும்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லங்க, அது தனித்தனி சர்டிஃபிகேஷன் வாங்கி ஆகணும். IP69ல இருக்க ப்ரொடெக்ஷன் வந்து doesn't include IP68 ப்ரொடெக்ஷன். IP68ல உங்களுக்கு வாட்டர் ப்ரொடெக்ஷன் இருக்கும்ல, தண்ணிக்குள்ள போட்டா it should be fine. IP69ல உங்களுக்கு ஜெட் ஸ்ப்ரே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ்ல தண்ணி அடிச்சாலும் நல்லா ஜோரா மழை பெஞ்சாலும்
it should be okay. ஒரு விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன், இந்த ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. கண்டிப்பாக 220 கிராம்ஸ் மேலே இருக்க தான் செய்யும். ஐ எம் 100% ஷோர். கிட்டத்தட்ட 230 கிராம்ஸ் இருக்குங்க. ஸோ ஹெவியான ஃபோனு தான். பட் விஷயம் என்னன்னா, இந்த தடவை கொஞ்சம் ஸ்லிம் ஆக்கிட்டாங்க. ஸ்லிம் ஆக்கிட்டு இதுல பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிலிகான் கார்பைட் டெக்னாலஜி உள்ள பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி லைஃப் பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆசமான ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா வீடியோ பாருங்க எண்ட் வரைக்கும். பேட்டரி பத்தி அந்த விஷயம் சொல்ல போறது வந்து நீங்க ஷாக் ஆயிருவீங்க கேட்டு. உண்மையை சொல்றேன் நான். ஆல்ரைட், ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் A+ங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா, இந்த Oppo Find X8 Proல அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து சைடில் அந்த கேமரா பட்டன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இந்த X200 Proல கிடையாது. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ். ஆல்ரைட், டிஸ்பிளே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லாக் பண்ணுறது சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் உங்கள் கையில் தண்ணி பட்டிருந்தாலும் அது அன்லாக் பண்ணிடும். ஆக்சுவலி நோ ப்ராப்ளம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6.78 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் தான். ஆஃப்கோர்ஸ் 1.5K ரெசல்யூஷன் இருக்கு. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் LTPO பேனல் அண்ட் லோவஸ்ட் வந்து அது 1 Hz மட்டும் போகாதுங்க, 0.1 Hz பண்ணுமாமா. இந்த 0.1 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்கறதுனால இந்த vivo X200 Proல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அது என்ன இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன், பாருங்க. ஆக்சுவலி அது பேட்டரி செக்ஷன்ல ஒண்ணா சொல்ல போறேன் நான். அது என்னவா இருக்கும் நீங்க இப்ப கெஸ் பண்ணி வேணா கமெண்ட்ல போட்டு பாருங்க. ஆல்ரைட், டிஸ்ப்ளே குவாலிட்டி சூப்பர்புங்க. 4500 nits பீக் பிரைட்னஸ், HDR கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கலர் அக்யூரசி தார்மாரா இருக்கு. ப்ரோ மோட் கொடுத்திருக்காங்க. 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ நாங்க டிஸ்ப்ளே சூரிய வெளிச்சத்துல எடுத்துட்டு போனீங்கன்னா 1800 nits HBM மோட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். சோ இட்ஸ் வெரி பிரைட், பிரச்சனையே இல்ல. இட்ஸ் சூப்பர் பிரைட்டுங்க. இந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல இப்போ டிஸ்ப்ளே குவாலிட்டி சூப்பரா கொடுத்திருக்காங்க. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன, மைக்ரோ குவாட் கர்வ் கொடுத்திருக்கனால இட்ஸ் a குட் பேலன்ஸ் பிட்வீன் கர்வ் டிஸ்ப்ளே அண்ட் ஃபிளாட் டிஸ்ப்ளே. உண்மையா சொல்றேன், டிஸ்ப்ளே குவாலிட்டியில குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. பிளஸ் ஹாப்டிக் ஃபீட்பேக், வைப்ரேஷன் ஃபீட்பேக் மோட்டரும் டைட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு, பிரச்சனையே இல்ல. சரி, மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட்ங்க. நாங்க Find X8 Pro கூட கம்பேர் பண்ணும்போது X200 Pro ஓட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா தோணுச்சு. நீங்களே கேட்டு பாருங்க, சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. சரி, நீங்க ஒரு ஆடியோ ஃபைலா இருந்தீங்கன்னா, தம்பி இந்த TWSல LHDC LDAC அந்த மாதிரி ப்ளூடூத் கோடெக் கொடுக்குறாங்க. அந்த சப்போர்ட் இந்த போன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா, LHDC கோடெக் சப்போர்ட் கிடையாது, LDAC கோடெக் சப்போர்ட் இருக்கு. ஆல்ரைட், சோ டிஸ்ப்ளே அண்ட் மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் அகைன் A+ தாங்க, பிரச்சனையே இல்ல. சரி, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா இதுல Dimensity 9400 கொடுத்திருக்காங்க. MediaTek ஓட ப்ராசஸர், ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான். Snapdragon 8 Elite கிடையாது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா LPDDR5X RAM டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் வேரியன்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும், 16 GB. சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் விவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, Antutu ஸ்கோர்ல எங்களுக்கு 2.54 மில்லியன் கிடைச்சது. உண்மையை சொல்லணும்னா இட்ஸ் நாட் தி பெஸ்ட் Dimensity 9400 ஸ்கோர். அது மட்டும் இல்ல, Geekbenchலயும் ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சது கம்பேர்ட் டு அதர் Dimensity 9400 phones. CPU throttle வந்து எங்களுக்கு 69% கிடைச்சது CPU stability, which is okay. GPU stability கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனா கேமிங் நாங்க பண்ணும்போது Genshin Impactல 59.9 average frame rates கிடைச்சது. அண்ட் டெம்பரேச்சர் கூட நீங்க பாத்தீங்கன்னா 37 degrees தான் போச்சு. 40-42 டிகிரில டச் பண்ணல. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஞ்ச்மார்க்ஸ்ல பெஸ்டா இல்லனாலும் ஓரளவு கேமிங்லாம் பண்றதுக்கு சூப்பரா இருக்குங்க. ஆமா, இந்த மாதிரியே கன்சர்வேட்டிவா பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான காரணமே பேட்டரி தாங்க. அண்ட் அந்த விஷயம் தான் அங்கதான் நான் வரேன். பேட்டரி வந்து உங்களுக்கு 6000 mAh சிலிகான் கார்பைட் பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் சிலிகான் கார்பைட் பேட்டரி டெக்னாலஜி பத்தி நாங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுல ஹையர் டென்சிட்டி பேட்டரி உங்களுக்கு வந்து சின்ன பேட்டரி சைஸ்ல உங்களுக்கு வந்து ஹையர் டென்சிட்டி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 6000 mAh வந்து சின்ன சைஸ் தான் எடுக்கும். பட் இந்த 6000 mAh பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பிளஸ் அந்த 0.1 Hz டிஸ்ப்ளே இருக்குல்ல, அது மூணுத்தையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் இந்த போன்ல இருக்கிறதுலே நாங்க டெஸ்ட் பண்ணதுல பெஸ்ட் பேட்டரி லைஃப் ஆன ஃபிளாக்ஷிப் போனுங்க, பீரியட். ஏன்னா இந்த போன்ல வந்து என்னோட யூசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். நாங்க வந்து எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் பண்ணுவோங்க. அண்ட் எனக்கு வந்து 9.5 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. 9 hours 30 minutes, which is crazy. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த போனோட பேட்டரி கண்டிப்பா 2 நாள் நீடிக்குங்க. சரி, என்ன நம்பலன்னா மிஸ்டர் உஸ்த பாஸ் இதுக்கு பெஸ்ட் பேட்டரி அவார்ட் கொடுத்திருக்காரு. சோ யா, that is the truth. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் சார்ஜர்ல வந்து உங்களுக்கு 90 watt சார்ஜிங் சப்போர்ட் தான் கிடைக்கும். சோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த போனை 0 to 100 சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு 45 நிமிஷம் எடுக்கும், which is not too bad. 30 watt wireless சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் அது எல்லாமே இருக்கு, நோ ப்ராப்ளம். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற 5G பேண்ட் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 5.4 இருக்கு, NFC இருக்கு, everything is there. And நான் வந்து Airtel and Jio ரெண்டுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருக்கு. கால் குவாலிட்டில தாறுமாறு, பிரச்சனை
பிரச்சனையே இல்ல, எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட்டுங்க. ஆனா என்னதான் பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா FunTouch OS 15 தான். FunTouch OS 15 பேஸ்ட் ஆன் Android 15 கொடுத்திருக்காங்க. and FunTouch OS 15 வந்து ஒரு flagship எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது உண்மையா சொல்லணும்னா. இட்ஸ் ஸ்டில் குட், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா இப்போ சாஃப்ட்வேர்ல நிறைய புதுசா AI ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வராங்க. இதுலயும் AI ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னன்னா அந்த இமேஜ் எடிட்டிங் டூல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா iOSலயும் Oxygen OS 15ல இருக்க மாதிரி ரைட்டிங் டூல்ஸ் அந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸ்லாம் இதுல கிடையாது. so that's a bit of a let down எனக்கு தோணுச்சு. ஆனா circle to search ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, which is nice. and இன்னொரு விஷயம் என்ன, FunTouch OS 15ல டிசைன் வந்து கொஞ்சம் பழைய காலத்து மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். Origin OS இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். and நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா vivo phone வாங்குறதே FunTouch OSக்காக வாங்குவாங்க, ஏன்னா அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும். so yeah, so features விஷயத்துல நல்லா இருக்கு, பட் டிசைன் விஷயத்துல it could have been better. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் vivo 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, which is very very good. பிரச்சனையே இல்ல. alright, finally கேமராஸை பத்தி பேசலாம். கேமராஸை பத்தி வந்து நான் கொஞ்சம் விலாவரியமா பேச போறேன். ஏன்னா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் superb, out of the world best camera smartphone நாங்க இங்க டெஸ்ட் பண்ணதுல இதாங்க. நான் கொஞ்சம் ஹைப் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா போட்டோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும் what I'm saying. see, primary camera sensor வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. vivo X200 Proல மரைன் சென்சர் கொடுத்திருந்தாங்க, இதுல லிட்டியா 818 கொடுத்து அவங்க 1/1.218 சென்சர் பண்ணிருக்காங்க. ஆமா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா பேசிக்கலி சின்ன சென்சர் கொடுத்திருக்காங்க, பட் என்னன்னா பெரிஸ்கோப் கேமரால செம்ம அப்கிரேட் பண்ணிட்டாங்க. X100 Ultra இருந்ததுல அதோட சென்சர் X200 Proல கொண்டு வந்திருக்காங்க. so 3.7x zoom பெரிஸ்கோப் கேமரா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். 200MP HP9 சென்சர், அது மட்டும் இல்ல 50MP அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 32MP செல்ஃபி கேமராவும் கிடைச்சிரும். கேமரா பொறுத்த வரைக்கும் டீடைல்ஸ், கிளாரிட்டி பிரைமரி கேமரால செம்மையா இருக்குங்க. HDR கூட இப்போ ஆன் டிவைஸ் HDR பண்றதுனால உங்களுக்கு HDR குவாலிட்டில நீங்க பாத்தீங்கன்னா அப்படி டைனமிக் ரேஞ்ச் அப்படி பளிச்சுன்னு தெரியுங்க. இட்ஸ் வெரி வெரி குட். அப்புறம் V3+ ஒரு புது சிப் கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ் கட் அவுட், போர்ட்ரேட் மோட்ல எட்ஜ் கட் அவுட் ஆகட்டும், இல்லை HDR நான் சொன்ன மாதிரி ஆகட்டும், எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ போர்ட்ரேட் மோட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ் கிடைச்சிரும். 23mm இருக்கு, 35mm இருக்கு, 50mm இருக்கு, 85mm இருக்கு, 135mm கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல போர்ட்ரேட் சிமுலேஷன்ஸ்லாம் கிடைச்சிரும். Zeiss கூட கொலாபரேட் பண்ண கேமரால ஸோ அந்த மாதிரி டிஃபரெண்டான Zeiss போர்ட்ரேட் லென்ஸ் சிமுலேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல எடுத்திருக்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து இருக்கிறதுலே நாங்க எடுத்திருக்க பெஸ்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் அங்க பாக்குறதுக்கு தாறுமாறா இருக்கு. ஜூமை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஜூம் லெவல் வேணா எடுத்துக்கோங்க, 2x இருந்து 60x வரைக்கும் நல்ல கிளாரிட்டியான பிக்சர் எடுக்குது, இன்க்ளூடிங் லோ லைட்ல சூப்பரா இருக்கு. அல்ட்ரா ஆங்கிள் கேமரா குவாலிட்டி பிரச்சனையே இல்ல. நைட் போட்டோஸ் கூட பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பிளஸ் இதுல வந்து நிறைய மோட்ஸ்லாம் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. இப்போ லேண்ட்ஸ்கேப் மோட் கொடுத்திருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் மோட்ல லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ் எடுக்கும்போது டீடைல்டா இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஃபுட்டோட போட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபுட்டோட போட்டோ எடுக்கும்போது ஒரு ஃபுட் மோட் அப்படின்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரான குவாலிட்டி பிக்சர் கொடுக்கும். இல்ல கலர்ஃபுல்லா வைப்ரண்டா இருக்குங்க. பிளஸ் ஸ்டேஜ் மோட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் மோட் வச்சு நீங்க வீடியோ இல்லைனா போட்டோ எடுக்கும்போது எவ்வளோ தூரத்துல கான்சர்ட் யாராச்சும் பண்ணிட்டு இருந்தாலும் யார இருந்தாலும் நீங்க எடுக்கிற போட்டோல குவாலிட்டி வந்து ஓய்யோ சான்ஸே இல்ல. சரி, கேமரால எவ்ரிதிங் இஸ் குட். வீடியோல செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கேமராஸ் வச்சும் ஆல் த கேமராஸ் வச்சும் நீங்க வந்து 4K 60fps டால்பி விஷன் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் டால்பி விஷன் வீடியோ ரெக்கார்ட் குவாலிட்டி வந்து தாறுமாறா இருக்கு, பிட் ரேட்லாம் ஹையா இருக்கு. அப்புறம் சவுண்ட் குவாலிட்டி கேட்டிங்கன்னா you will be very surprised at how good it is. So the good thing about both these phones is that with the primary camera you can shoot 4K 60fps video, of course, and they can both shoot with Dolby Vision. So I'm walking with these phones right now, walking slightly faster to show you guys what the footage quality looks like. செல்ஃபி கேமராலயும் 4K 60fps வீடியோஸ் நாங்க எடுத்த போது தாறுமாறா இருக்கு. இன்ஃபேக்ட் செல்ஃபி கேமரால போட்டோஸும் நல்லா இருந்தது, சொல்ல மறந்துட்டேன். இட்ஸ் வெரி குட். அது மட்டும் இல்லைங்க, 4K 120fps ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சினிமேட்டிக் போர்ட்ரேட் மோட் கொடுத்திருக்காங்க. ஸோ 4K 30fpsல நீங்க சினிமேட்டிக் போர்ட்ரேட் கூட ஷூட் பண்ணலாம். பாருங்க குவாலிட்டி நீங்களே. அப்புறம் ஒரு டெக்னிக்கல் விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா 10-bit log வீடியோஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம் இந்த போனை வச்சு. அந்த 10-bit logோட குவாலிட்டி வந்து கலர் கிரேட் பண்ணும்போது இஸ் டூ குட். பிளஸ் இந்த 10-bit logோட ஃபைல் ஃபார்மேட் இருக்குல்ல, நாங்க வந்து இங்க சோனி ஆல்பா கேமராஸ் வச்சு ஷூட் பண்ணுவோம், அந்த ஃபைல் ஃபார்மேட்டை வச்சிருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு சோனி ஆல்பா கேமராவும் vivo X200 Pro சேர்ந்து ஷூட் பண்ணீங்கன்னா அதோட ஃபுட்டேஜை வந்து நீங்க டைம்லைன் எடுத்துட்டு போகும்போது எடிட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம், கலர் கிரேட் மேட்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் சோ குட். ஒரு ப்ரொஃபஷனலான கேமரா டூலுங்க இது. இந்த பிரைஸுக்கு இட்ஸ் வெரி வெரி குட். இப்போ இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க எல்லா போட்டோஸ் வீடியோஸும் நாங்க வந்து ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. You will love it. டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவீங்க, அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா vivo X200 Pro நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய அப்கிரேடா எனக்கு தெரிஞ்சது. பேசிக்கலி டிசைன்ல வந்து உங்களுக்கு IP68 IP69 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே விஷயத்துல இட்ஸ் வெரி குட். 0.1 Hz கொடுத்திருக்கனால பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், பட் பேட்டரி லைஃப் இஸ் சூப்பர். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டரி லைஃப்காக டியூன் பண்ணிருக்காங்க. பிளஸ் கேமரா சொல்லவே வேண்டாம், இட்ஸ் எக்ஸலென்ட். இப்போ FunTouch OS 15 தாங்க இதுல இருக்க பிரச்சனையே. ஆக்சுவலி FunTouch OS 15 எப்படி தெரியுமா, மாமன்னம் படம் பாத்தீங்களா நீங்க? எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. அந்த படத்தோட ஸ்டோரி நல்லா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது, ஃபஹத் ஃபாசிலா சொல்லவே வேண்டாம். ஆனா அதுல இருக்க திருஷ்டி பொட்டு வச்ச மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும், லீட் ரோல் தான், அவர் தான், ரைட்? அந்த மாதிரி FunTouch OS 15
மெயின் விஷயத்தை கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓவரால் ப்ராடக்ட் இஸ் வெரி வெரி குட். உங்களுக்கு எதாவது தோணுது X200 Pro பற்றி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பாக சொல்லுங்க. ஆமாம், நான் ஒரு விஷயம் சொல்வேன்னு சொன்னேன், அதை மறந்துட்டேன். எஸ், X200 இஸ் ஆல்சோ தேர். ஸோ டிஃபரன்சஸ் X200 நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லிம்மர் ஃபோனுங்க. அது மட்டும் இல்லை, IP69 ரேட்டிங் இதில் இருக்கு. அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, அல்ட்ராசானிக் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரைமரி கேமராவில் வந்து சின்ன சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க, டெலிஃபோட்டோலையும் சின்ன சென்சர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதில் 3x தான் உங்களுக்கு கிடைக்கும், 3.7x இல்லை. அந்த டெலிஃபோட்டோ இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ்ல இதில் வராது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கு, பட் 5800 mAh அப்பவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாங்க டிஃபரன்சஸ் X200ல கம்பேர்ட் டு X200 Pro. ஆல்ரைட், அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்கு போடுங்க கிளிக்கு Trakin Tech தமிழ்.